கருணை நிறைந்த தெய்வம் இந்த பிள்ளையாரின் புனித தலம் பிள்ளையார்பட்டி. இந்த பிள்ளையார்பட்டியிலிருந்து புனிதமான அருள் வார்த்தைகளை இன்று உன்னிடம் சேர்ப்பதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தேன். அவசர தேவையுடன் காத்திருந்தேன். இன்று அந்த தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது. சாதாரண செய்தியல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் கோணத்தை மாற்றக்கூடிய அதிசயமான செய்திதான். பிள்ளையார்பட்டியிலிருந்து சந்தோஷமான செய்தியை முக்கியமாக உன்னிடம் அவசரமாக சொல்ல இப்பொழுது வந்திருக்கின்றேன். நீ பல நாட்களாக எதிர்பார்த்தது என்னவோ அதற்கான பதில் இந்த கணபதியிடம் இருந்து இப்பொழுது வருகின்றது. தாழ்த்தப்படாதே. நீ வாழ வேண்டிய ஒரு பெரிய வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இதுதான் முதல் உண்மை. அவசரமான அருள் அழைப்பு இது. வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்மை கூப்பிடுகின்றன. அவை மிகவும் அவசரமானவை. இந்த அழைப்பை நாம் பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டால் வாழ்க்கையின் பாதை விலகிவிடும். இது இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்கின்ற அற்புதமான வாக்கு. நீ மனதிலே நினைத்த அந்த ஒரு விஷயம் சாத்தியமாகும் தருணம் வந்துவிட்டது. தாமதம் செய்யாதே. நம்பிக்கையோடு நட. அன்பும் சிரிப்பும் கொண்ட மனம் இது எந்த கஷ்டத்தையும் வெல்லக்கூடியது. பொறுமையையும் தன்னம்பிக்கையையும் நீ கொண்டிருந்தால் எந்த ஒரு போராட்டத்தையும் சாதனையாக உன்னால் மாற்ற முடியும். பயமற்ற நெஞ்சம்தான் வெற்றியின் முதல் படி. பொறுப்பு நிறைந்த செயல்கள் இது வாழ்க்கையின் அர்த்தத்தை காட்டக்கூடிய ஒளி விளக்கு. வாழ்க்கையை நீ நேர்மையாகவும் நேர்த்தியான முறையிலும் பிறருக்கு துயரத்தை கொடுக்காமலும் வாழ வேண்டியது கடவுளின் உத்தரவை போல இருக்க வேண்டும். வாழ்க்கையின் திருப்பம் என்பது இன்றைய தினம் உனக்கு உருவாகப் போகின்றது. உன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்திருக்கலாம். தோல்விகள், எதிர்ப்புகள், தாழ்வுகள் இவை அனைத்தும் கடந்து போன நிலைகள். நீ சந்தோஷப்படும் நேரம் இது மட்டும்தான். தயங்காமல் நம்பி நட. சிறந்த வாழ்க்கை அடைவதற்கான வழிமுறைகளையும் இப்பொழுது நான் உனக்கு கூறுகின்றேன். தெரிந்து வைத்துக்கொள். அதை பின்பற்றி நடக்கவும் செய். தினமும் காலை இந்த கணபதிக்கு நன்றி சொல்லு. நான் உயிரோடு இருக்கின்றேன், இது மிகப்பெரிய அருள் என்று நீ உணர்ந்து கொள். ஒவ்வொரு செயலுக்கும் ஓம் கணபதியே நமக என்று ஒவ்வொரு செயலுக்கும் முன்னால் நீ கூறும் பழக்கத்தை வைத்துக்கொள். இதனால் அந்த செயல் சரியாகவும் தடையின்றியும் நடைபெறும். இன்னொரு முறை சொல்கின்றேன். ஓம் கணபதியே நமக என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. அழகாக பேசு, உண்மையாக பேசு. உன்னுடைய நாக்கில் கருணையும் நேர்மையும் இருந்தால் வாழ்வில் நன்மை உன்னை தேடி வரும். அனுபவங்கள் தந்த பாடங்களை மரியாதையுடன் எப்பொழுதும் பணிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை இழந்தேன் என்று அல்ல, என்ன கற்றுக்கொண்டேன் என்ற கேள்வியோடு நடக்க வேண்டும். நீ இழந்திருந்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதோ ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக்கொண்டிருப்பாய். அந்த பாடம்தான் உன்னுடைய வாழ்க்கையை முன்னால் கொண்டு செல்லக்கூடிய படிக்கட்டாக இருக்கும். நீ எதற்காக போராடுகின்றாயோ அதற்கான ஜெயம் நிச்சயம் உனக்கு உண்டு. எதையெல்லாம் இழந்தாய் என்று எண்ணுகின்றாயோ அதை விட சிறந்ததை தான் நான் தரப்போகின்றேன். உனக்குள் உள்ள ஒளியை வெளிக்கொண்டு வரதான் நான் வழிகாட்டியாக இருக்கிறேன். சின்னதாக தோன்றும் முயற்சி மிக பெரிய வெற்றியின் தொடக்கம். இன்று உன்னை தேடி வந்துள்ள செய்தி உன் வாழ்க்கையின் புதிய அதிகாரத்தை ஆரம்பிக்கும். இந்த செய்தியை நீ எப்பொழுதும் இழக்காதே. நீ எதை வேண்டிக் கொண்டாய், நீ எதை அடைய வேண்டும் என்று காத்திருந்தாய், எது உனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று நெடுநாட்களாக ஆசைப்பட்டாய், அந்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது உனக்கு நான் சந்தோஷமாகவே தரப்போகின்றேன். நீ கேட்காமல் நான் உன்னை தேடி வந்தேன். இது பிள்ளையாரினுடைய மகத்தான தன்மை. தயவை காத்திருக்காமல் நீயே வேண்டிய செய்தியை உனது வாசலில் இப்பொழுது விட்டு வைத்திருக்கின்றேன். நீ என்னை அழைக்கவில்லை என்றாலும் நான் உன்னை மறக்கவில்லை. இந்த ஒரு வாக்கு உனக்கு போதுமானது. பிள்ளையார் எப்பொழுதும் உன்னை நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உனக்கு உணர வைக்கக்கூடியது. நான் ஏன் இத்தனை காலம் சில விஷயங்களை தாமதப்படுத்தினேன்? நான் ஏன் உனக்கு சில காலங்கள் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை? நான் ஏன் சில முயற்சிகளை உனக்கு வெற்றி பெறாமல் செய்தேன் என்ற கேள்விகள் எல்லாம் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நீ இன்னும் உன்னுள் உள்ள சக்தியை உணரவில்லை. உன் பக்கத்தில் இந்த பிள்ளையார் இருக்கின்றேன் என்பதை நீ நம்பவில்லை. இன்றோடு அந்த சந்தேகங்கள் எல்லாம் முடிவடைகின்றது. பிள்ளையார்பட்டி விநாயகன் நான் சொல்கின்றேன். நீ வைக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையும் நானே காக்கின்றேன். இனி நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நெறிகளையும் சேர்த்தே சொல்கின்றேன், கேட்டுக்கொள்.
நம்மை நாமே மதிக்க வேண்டும். வெளி உலகம் எதை சொன்னாலும் நாம் அதை மதிக்க வேண்டும். நீ ஒரு தவறல்ல, ஒரு அருளினுடைய வடிவம். எந்த தவறும் நீ செய்துவிடவில்லை. உன்னை நீ முதலில் மதி. பிறர் மதிப்பதற்கு அதுதான் அடிப்படையான காரணமாக அமையும். ஒவ்வொரு நாளும் சிறு சிறு நன்மைகளையாவது செய்ய பழகு. கொஞ்சம் உதவி, ஒரு இனிய வார்த்தை, ஒரு சிரிப்பு, இது எல்லாம் வாழ்க்கையை பெரிதாக்கும். அவ்வளவு சாதனைகள் தேவைப்படாது. அன்பு ஒன்றே போதும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. கஷ்டங்களை அனுபவமாக மாற செய். இது உன் கதையை சொல்கின்றது. கதையின் முடிவு இன்னும் இருக்கின்றது. தொலைந்தது இல்லை. இது எல்லாம் தேவையான திருப்பு முனைகள்தான். பயங்களை விட்டுவிடு. நம்பிக்கையை பிடித்துக்கொள். என்ன செய்வேன் என்ற கேள்விக்கு பதில் நம்புவேன் என்ற வார்த்தையில் தொடங்கு. பிள்ளையார் உனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்க, உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கு முன்னாலும், ஒவ்வொரு புதிய வாய்ப்பை நீ சந்திக்கும் பொழுதிலும், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமனாய ஸ்வாஹா என்ற இந்த மந்திரத்தில் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. எதிலும் பொறுமை, எதிலும் தன்னம்பிக்கை. பொறுமை கொண்ட மனம்தான் அருள் பெறும் பாதை. தாமதம் என்றால் அது தடையல்ல, அருள் நேரம் விரைவில் வருகின்றது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான பாதையில் நீ எப்பொழுதும் தைரியமாக செல்ல வேண்டும். யாரையும் குறை சொல்லாத மனம், அதுதான் புனிதமானது. நம் வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறரை மாற்றுவது நம் வேலையல்ல. அந்த வேலையை காலம் தானாக சிறப்பாக செய்து கொடுக்கும். இன்று இரவுக்குள் உன்னுடைய வீட்டில் நம்பிக்கையின் வாசல் என் கரங்களால் திறந்து வைக்கப்படும். நீ என்னை அழைத்தாயோ இல்லையோ, நான் உன்னை தான் நினைத்திருக்கின்றேன். உனக்கான அருள் வழியை தயாரித்து கொண்டிருக்கின்றேன். நீ தேர்வு செய்த பாதை தவறாக இருந்தாலும் அதை சரி செய்து என் சக்தியின் முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். பழைய பக்கங்களை எல்லாம் மூடி தள்ளிவிட்டு புதிய கதையை ஆரம்பிக்க எப்பொழுதும் தயங்காதே. நீ இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். நீ இழந்ததும் திரும்பி வரும். நீ அறியாத பல ஆசீர்வாதங்கள் உன்னை வலம் வந்து சேரும். நீ கண் காணாமல் சில விஷயங்களை கண்டு கொள்ளாமல் நகர்வதின் மூலம் உன் மனதை தூய்மையாக்கி கொள்ளலாம், நிம்மதியாக்கி கொள்ளலாம். பல தடைகளை கடந்து வந்திருக்கின்றாய். இனி சுலபமான பாதை உனக்காக உருவாக்கப்படும். உன் துன்பத்திற்கு நான் பூங்கொத்தை கொடுத்து வழி அனுப்பி வைத்து விட்டேன். அதற்கு முடிவை கொடுத்து விலக்கி வைத்து விட்டேன். இன்றைய தினத்திலிருந்து இன்பத்திற்கான பூங்கொத்தை உன் கரங்களில் கொடுத்து நீ வரவேற்க உனக்கு நான் உன்னை ஆயத்தப்படுத்தியும் இருக்கின்றேன். ஒரே விஷயம் பல விஷயங்களை செய்யக்கூடியது. நாளைய தினம் உனக்கான சிறப்பான நாளாக அமையும். காலை எழுந்தவுடனேயே எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு ஆச்சரியத்தோடு தான் உன்னுடைய புதிய விடியல் இருக்கும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியை தான் நான் கொடுப்பேன். நல்லது நடக்கும்.